இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய வழிபாட்டின் இறைவார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 42 அதிகாரம் 1 முதல் 4, 6 முதல் 7. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பணி 10 அதிகாரம் 34 முதல் 38. மத்தேயு நற்செய்தி 3 அதிகாரம் 13 முதல் 17. ஒரு சிறுவன் தன் அம்மாவிடம் பலவற்றை கேட்டு நச்சரித்து கொண்டே இருந்தான். அம்மா குச்சி எடுத்து அவனை அடித்து, இனிமேல் காசு கேட்பியா என்று கேட்டதற்கு அவன் கேட்க மாட்டேன் என்றான். ஐஸ்கிரீம் கேட்பியா என்று கேட்டதற்கு கேட்க மாட்டேன் என்று சொன்னான். என் பேச்சை கேட்பியா என்று கேட்டதற்கும் கேட்க மாட்டேன் என்று சொன்னான். இன்றைய நிலையில் பிள்ளைகள் பெற்றோரிடம் பல காரியங்களை கேட்டு தொந்தரவு செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்வதை மட்டும் கேட்பதில்லை. நாம் சொல்வதை கேட்பது இல்லை என்பது இன்றைய குறையாகவே இருக்கிறது. அதாவது கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை இன்று பலருடைய அகராதியிலே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்நிலையில் இன்று நமது ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் விளைந்த சாபக்கேட்டை கிறிஸ்து தமது கீழ்ப்படிதலால் நீக்கினார். எனவேதான் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது இந்த வார்த்தை தந்தையாம் கடவுளால் உச்சரிக்கப்படுகிறது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 3 அதிகாரம் 17 இன்றைய வார்த்தை நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. அதற்கு சான்று பகர்கின்றார் இயேசு. கிறிஸ்து தந்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியருக்கு திருமுகத்திலே நாம் படிக்கிறோம். 2 அதிகாரம் 8 வசனத்திலே. கிறிஸ்து கடவுளுடைய அன்பு மகன். ஏனெனில் அவர் கடவுளின் அன்பான ஊழியர். அதாவது இறைவாக்கின ஏசாயா முன்னறிவித்த துன்புறும் இறை ஊழியன் இயேசு கிறிஸ்து. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பற்றி, இதோ என் ஊழியர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இந்த பூரிப்பு என்கிற வார்த்தை மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தினுடைய ஒரு உன்னதமான வார்த்தை. துன்புறும் இறை ஊழியரை பற்றிய மற்றொரு கவிதையில் கிறிஸ்து அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அவர் வர்ணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் 7 வசனத்திலே அதை படிக்கிறோம். உலகின் பாவம் போக்கும் கடவுளின் செம்மறி இவரே என்று இயேசுவை குறித்து திருமுழுக்கு யோவானே சாட்சியம் பகர்வதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே பெற்ற திருமுழுக்கு அவருக்கு தேவையில்லை. ஏனெனில் அவரிடம் பாவம் ஏதும் இல்லை. அவருடைய உண்மையான திருமுழுக்கு அவர் கல்வாரி மலையின் பெற்ற பாடுகளின் திருமுழுக்கு. இதை பற்றித்தான் கிறிஸ்து பின்வருமாறு குறிப்பிடுகிறார். நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் 9 நாம் படிக்கிறோம். தம்மோடு ஆட்சி புரிய விரும்பிய யாக்கோபு மற்றும் யோவானிடம், செபெதேயு மக்களிடம் கிறிஸ்து, நான் பெறும் திருமுழுக்கு உங்களால் பெற இயலுமா என்று கேட்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மார்க்கு நற்செய்தி 10:38 நாம் படிக்கிறோம். திருமுழுக்கு என்பது தண்ணீருக்குள் போவதும் தண்ணீரிருந்து வெளியே வருவதும் அல்ல. அதைத்தான் பிரிவினை சகோதரர்கள் முழுக்கு ஞான ஸ்நானம் என்று அழைக்கிறார்கள். தண்ணீருக்குள் போவதும் தண்ணீரை விட்டு வெளியே வருவதும் அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு பாவத்திற்கு இறந்து கல்லறையில் பழைய மனிதனை, அதாவது இயல்பை அடக்கம் செய்துவிட்டு புதிய மனிதனாக உயிர்த்தெழுவது. உரோமையருக்கு திருமுகம் 6 அதிகாரம் 3 முதல் 5 நாம் படிக்கிறோம். திருத்துதர் பணியில் 8 அதிகாரத்தில் காணப்படும் மந்திரவாதி சீமோனை பற்றி திருத்துதர் பணி 8:9 முதல் 24 வரை எருசலேம் ஆயர் சிரில் பின்வருமாறு கூறுகிறார். மந்திரவாதி சீமோன் தண்ணீருக்கு போனான், ஆனால் அவன் கிறிஸ்துவோடு அவன் உயிர்க்கவில்லை, சாகவில்லை. தண்ணீரிருந்து அவன் வெளியே வந்தான், ஆனால் அவன் கிறிஸ்துவோடு உயிர்க்கவில்லை. திருமுழுக்கு பெறுவது முக்கியமல்ல, திருமுழுக்கு பெறுவது மட்டும் முக்கியமல்ல, அதுதான் சரியான வார்த்தை.
ஆனால் கிறிஸ்துவோடு பாவத்திற்கு இறந்து புதுவாழ்வுக்கு உயிர்ப்பதுதான் முக்கியம். சுருக்கமாக, கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளில் பங்கு பெறுவதே திருமுழுக்கு. இன்று திருமுழுக்கு ஒரு சடங்காக மாறிவிட்டது. பெயர் சூட்டக்கூடிய ஒரு விழாவாக, மாபெரும் விழாவாக மாறிவிட்டது. திருமுழுக்கு பெற்றதன் விளைவாக நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாகிறோம். கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் ஊனியல்வையின் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று கலாத்தியர் திருமுகத்திலே தூய பவுல் கூறுகிறது. நாம் சிலுவையில் நம்முடைய பாவ இச்சைகளை அறைவதுதான் திருமுழுக்கு. ஊனியல்வின் செயல்கள் யாவை யாவை என்று தூய பவுல் பட்டியலிடுகிறார். அவை முறையே நமக்கு தெரியாது ஒன்றுமல்ல. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் என்று நீண்ட பட்டியலை கொடுக்கிறார். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம்மிடம் இவைகளெல்லாம் இல்லையா? கலாத்தியர் 5:19-20 படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்மிடம் இல்லையா? பொறாமை இல்லையா? சண்டை சச்சரவு இல்லையா? பகைமை இல்லையா? இவைகளை எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நமது ஊனியல்வின் செயல்களில் வெளிப்பட்டால் நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கவே முடியாது. ஒரு தமிழ் ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார், ஒரு கோழி 10 முட்டைகளை அடைகாத்தது, அவற்றை ஒரு முட்டையிலிருந்து வாத்துக்குஞ்சி வெளிவந்தது, அது எப்படி என்று கேட்டதற்கு ஒரு மாணவன் சொன்னார், சார், அந்த கோழி நடத்தக்கட்ட கோழி சார், அந்த கோழி நடத்தக்கட்ட கோழி என்று சொன்னான். கோழி முட்டையிலிருந்து வாத்து குஞ்சு வந்ததை அந்த மாணவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அப்படியானால் கிறிஸ்தவர்களின் வாழ்விலிருந்து எப்படி ஊனியன்பின் செயல்கள் ஆட்சி செய்ய முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? திருமுழுக்கு பெறும்போது நமக்கு தூய ஆவி அருளப்படுகிறார். அந்த ஆவியாரால் கடவுளை நாம் அப்பா, தந்தையே என்று அழைக்கிறோம். ரோமையர் 8:15 அதை நாம் படிக்கிறோம். கடவுளின் ஆவியை பெற்றுக்கொண்ட நம் வாழ்வில் ஆவியின் செயல்கள் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? அமைதி இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? பரிவு இருக்கிறதா? நன்னயம் இருக்கிறதா? கனிவு இருக்கிறதா? தன்னடக்கம் இருக்கிறதா? தாழ்ச்சி இருக்கிறதா? கலாத்தியருக்கு திருமுகத்தில் இவையெல்லாம் கேட்கிறார் தூய பவுல். அவைதான் ஆட்சி புரிய வேண்டும். திருமுழுக்கு பெருவிழா அவைகளை எல்லாம் வாழ்கிறேன் என்று பறைசாற்றக்கூடிய விழா. ஒருவரின் செயல்களை கொண்டே ஊனியல்வில் வாழ்கிறாரா அல்லது ஆவியில் வாழ்கிறாரா என்பதை செய்ய முடியுமே ஒழிய வெளிப்படை ஆடம்பரங்களால் அல்ல. இன்று நாம் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஜாதி வெறியை விட்டு விடுவோம், இன வெறியில் விட்டு விடுவோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பதை அகலத்திற்கு வாழ்வின் வழியாக உணர்த்துவோம். தமிழர்களின் தனிப்பெருமை விழாவாகிய பொங்கலை கொண்டாட நாம் இருக்கிறோம். சில நாட்களிலே பொங்கலில் எல்லாம் போடலாம், ஆனால் ஜாதிக்காயை மட்டும் போடக்கூடாது என்பார்கள். அதுபோல மீட்பின் பொங்கல் நம்முடைய வாழ்விலே அது தேனாய் இனிக்கட்டும். திருமுழுக்கிலே எல்லா பாவ செயல்களையும் கழுவுவதுதான் இந்த தண்ணீரின் அடையாளம். இந்த அடையாளத்தின் வழியாக பாவங்களை கழுவி தூயவர்களாய் கடவுளின் மகனாய் மகளாய் நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சாட்சியம் பகர்வோம்.